ஒரு நேரத்துல அமைச்சர் அன்பில் மகேஷ் சொன்ன கருத்துக்களை நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதை எழுதுங்க, தெரிஞ்சதை நல்லா பண்ணுங்க, கண்டிப்பா பாஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நம்ம தம்ப்லைன்ல கொடுத்துருக்கோம். ஆல் பாஸ் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா 90 மார்க்ல 25 மார்க் எடுத்தா பாஸுங்க. அந்த 25ல 15 மார்க் ஒன் மார்க்ல போயிடுது. ஸோ அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்ச் 13ஆம் தேதி தமிழகத்துல HSC மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா பொது தேர்வு தொடங்குகிறது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. அதற்கு முன்னதாக பிராக்டிக்கல் செய்முறை பொது தேர்வுகள் அதாவது பார்த்து எழுதுற எக்ஸாம் நோட்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்க அப்படியே மேல வச்சுனே எழுதலாம். அது பெருசா ஒரு எக்ஸாமே கிடையாது. அது சும்மா ஒரு கணக்குக்கு உங்களுடைய அக மதிப்பீடு இன்டர்னல் மார்க்ஸ்க்காக வைக்கிறாங்க. பிப்ரவரி முதல் வாரம் அந்த தேர்வு உங்களுக்கு நடைபெறுகிறது. பிப்ரவரி மிட் வரைக்கும் உங்களுக்கு நடக்கும். அதிகபட்சம் பிப்ரவரி 20 வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸ்கூல்ஸ் லீவ் விட்டுருவாங்க. இல்ல ஸ்டடி ஹாலிடே 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விட்டுருவாங்க. இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்கள் சுமார் 8,65,000 ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,800 ஸ்கூல்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸா போட்டிருக்காங்க. உங்களுக்கான வினாத்தாள்கள் பெருமளவு கடினமாக இருக்காது அப்படின்ற ஒரு உத்தரவை நம்முடைய தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 27 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலா பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுத போறாங்க. 10th 11th 12th அப்படின்னு சொல்லிட்டு 27 lakh ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுத போறாங்க. இன்னொன்னு பேப்பர் நீட்னஸா இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு மார்க் இன்க்ரீசிங் லெவல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. +5 மார்க். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல விதத்துல எக்ஸாம் எழுதுங்க. ஒரு ஃபியர்னஸ் இல்லாம ஈஸியா பாத்தீங்கன்னா நீங்க மார்க்ஸ் ஹையா ஸ்கோர் பண்றதுக்கு சான்சபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லி இருக்கிறாரு. சோ செல்லக்குட்டீஸ் யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியா இருக்க போகுது, சப்பையா இருக்க போகுது, மேட்ரே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எடுத்துக்கோங்க, செகண்ட் ரிவிஷன் எடுத்துக்கோங்க, ஆஃப் எலி கொஸ்டின் எடுத்து இந்த மூணுத்துல எது அதிகமா கேட்டிருக்கோங்க அதை ரிப்பீட்டா படிங்க. ஈஸியா 90ல 50 மார்க்குக்கு மேல 15+ எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். சோ கவலையே படாதீங்க. இந்த ஒரு வருஷம் 2-3 மாசம் படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க காலேஜ் லைஃப்ல போயிட்டு உங்க இஷ்டத்துக்கு ஜாலியா இருக்கலாம். ஐ மீன் ஜாலி மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க செலக்ட் பண்ற காலேஜ்